வணக்கம் ட்ரேடர்ஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம் நெஃப்டியை பற்றி. ஸோ சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதை பிரேக் டவுன் பண்ணிச்சு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கீழே போச்சு. கீழே போயிட்டு ப்ரீவியஸாக அதாவது நமக்கு ஒன் டே டைம் ஃப்ரேமில் ஃபாலோ பண்ணுறது அந்த ஒரு பேட்டர்னை போயிட்டு டச் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் ஆகி மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா, அது இன்னிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட் அப் சைடுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ பட் இருந்தாலும் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக நாளைக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த லைனை வந்து டச் எடுத்துகிட்டு மறுபடியும் கூட மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொறுத்து இருந்தால் பார்க்கணும். பட் ஆனால் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுங்கிறத தான் நம்ம இன்றைக்கி செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி நம்ம மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மூவ் எடுத்திருந்து. ஸோ நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஃபிபனாச்சி டூல் எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணி நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ட்ரேட் எடுத்திருந்தேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வழக்கம் போல தான் ஓடிஎம். ஸோ எனக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சொல்கிறதுனா வந்து 1300 ஓடிஎம்மில் எடுத்திருந்தேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 700 ப்ராஃபிட் வந்துருந்தது. ஓகேங்களா, ஸோ நான் 100% வந்தோடனே அந்த பார்த்திங்கன்னா அந்த டார்கெட் அச்சீவ் ஆனோடனே நான் வெளியே வந்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் அது அவ்வளோதான் போச்சு. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்கல்ஃபிங் நடந்திருந்தது மக்கள். ஓகேங்களா, ஸோ அந்த என்கல்ஃபிங்கை யூஸ் பண்ணி நான் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதையும் எடுக்காமல் ஓகேங்களா டேரெக்டாக அந்த என்கல்ஃபிங்கை மட்டும் பிளைண்டாக நம்பிக்கிட்டு, ஏன்னா அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது கீழே. ஓகேங்களா, ஸோ நான் அந்த சப்போர்ட் நேரே ஒரு என்கல்ஃப் வந்துச்சுன்னா ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதை யூஸ் பண்ணி ட்ரேட் எடுத்திருந்தேன். ஸோ அதை உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன் டே டைம் ஃப்ரேமில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த ஒரு ட்ரெண்டை பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பார்த்திங்கன்னா டச் எடுத்துருச்சு நல்லாவே. ஓகேங்களா, ஆல்ரெடி முன்னாடி நாளே எடுத்திருந்தது, இப்போ மறுபடியும் எடுத்திருக்கு. மறுபடியும் எடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒருவேளை அது ரெட் கேண்டிலாக ஃபார்ம் ஆச்சுன்னா மறுபடியும் வந்து அதை டச் எடுத்துகிட்டு அடுத்து ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த சப்போஸ் அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி நாளைக்கு கீழே ஓகேங்களா சப்போஸ் ரீட்ரேஸ்மெண்ட்டாக இருந்ததுன்னு வச்சுங்க, அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மறுபடியும் இந்த லைனுக்கு வந்ததுன்னா 21,780 அந்த பாயிண்ட் பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் எதுவாக இருந்தாலும் பொறுத்திருந்தால் பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ ஏன்னா வந்து நம்ம எதிர்பார்க்குறது எல்லாமே நடக்காது. ஸோ ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வேறு வருது. ஸோ எலெக்ஷன் ரிசல்ட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹை கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் ரிசல்ட் ரூலிங் பார்ட்டியாக வந்ததுன்னா மேலே போகும். பார்ட்டி சேஞ்ச் ஆகும்போது கட்சிகள், அதாவது இப்போ இருக்கக்கூடிய கட்சி இல்லாமல் வேறு கட்சி ஏதாச்சும் ஆட்சி அமைத்தார்கள் என்றால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதனால வந்து மார்க்கெட் கிராஷ் ஆகும். ஓகேங்களா, ஒரு 2,000 to 3,000 பாயிண்ட்ஸ் இன்னும் கீழே இறங்கும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நடக்க வாய்ப்பு இருக்குது. பட் எதாக இருந்தாலும் நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். ஸோ இன்றைக்கான மார்க்கெட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் சொன்ன மாதிரி வந்து நம்ம இந்த இடத்துல ஒரு என்கல்ஃபிங் நடந்ததுன்னு சொன்ன பார்த்தீங்களா. ஆக்சுவலாக வந்து இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரியே தான் ட்ரெண்ட் லைன் மாதிரியே தான் ஃபார்ம் ஆகி சேனல் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு வந்து கடைசியில் பிரேக் அவுட் கொடுத்து ஒரு என்கல்ஃபிங் நடந்திருந்தது. இந்த என்கல்ஃபிங்கை நான் பிளைண்டாக தான் நம்பிட்டு அடுத்த ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடக்குதுன்னு பார்த்தேன். கரெக்டாக வந்து ரீட்ரேஸ்மெண்ட் நடந்திருந்தது. ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்கள் 15 மினிட் டைம் ஃப்ரேம்லேயும் உங்களுக்கு வச்சு காமிக்கிற மாதிரி ரெண்டு கேண்டில் ஒரே மாதிரி. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும்போது ஸோ அடுத்த கேண்டில் க்ரீனாக வந்ததுமே நான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கேண்டிலோட லோவில் வச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி கொடுத்துட்டேன். ஓகேங்களா, ஸோ என்ட்ரி கொடுத்து முன்னாடி இருந்த ஓகேங்களா ஹை அந்த இது வரைக்கும் தான் கொடுத்துருந்தேன். ஏன்னா நான் அதிகமாக டார்கெட்டும் வைக்க விரும்பலை. ஓகேங்களா, அந்த ஹை வரைக்கும் ஓகேங்களா நம்மளோட டார்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தோம். ஓகேங்களா, ஸோ அங்கே பாருங்கள், ஓகே என்ட்ரி கொடுத்தாச்சு. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்டுங்கும் போது நான் எடுத்திருந்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 பாயிண்ட் ஏறும் மேலே. ஓகேங்களா, ஸோ 40 பாயிண்ட் தான் ஏறும். ஏன்னா நான் ஓடிஎம். ஓகேங்களா, ஸோ 0.023 சம்திங் 0.023 சம்திங் ஏதோ ஒன்று இருந்தது. ஓகேங்களா, அதோட டெல்டா வேல்யூ. ஸோ அந்த வேல்யூ பொறுத்த இருக்கும். அடுத்து நம்ம சப்போர்ட் லைன்ஸ் எல்லாத்தையும் வரைஞ்சிட்டோம். இங்கே பாருங்கள், மேலே ஒரு டபுள் டாப் ஃபார்ம் ஆயிடுது. டபுள் டாப் ஃபார்ம் ஆனோடனே கீழே வந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து அது ஃபேக் பிரேக் அவுட்டாக கொடுத்தது. ஓகேங்களா, அடுத்தது 3 கேண்டில் ஃபார்மேஷனுங்கிற மாதிரியான ஒரு என்கல்ஃபிங் நடந்திருந்தது. ஓகேங்களா, ஸோ கீழே பாருங்கள், அதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து பெருசாகவும் அடுத்த 2 வந்து கேண்டில் சின்னதாக வந்திருந்தாலும் அந்த 2 கேண்டிலும் சேர்ந்து அந்த ரெட் கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா முழுங்கிருச்சு. ஓகேங்களா, ஸோ அப்போது அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிபனாச்சி யூஸ் பண்ணேன். ஓகேங்களா, ஸோ ஃபிபனாச்சி யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கரெக்டாக இருந்தது. இங்கே பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ஃபிபனாச்சி டூல் யூஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணேன். நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் வீடியோ வந்து நாளைக்கு ஈவினிங்குள்ளே வந்துடும். ஓகேங்களா, வீடியோலாம் முடிஞ்சது, வாய்ஸ் ஓவர் மட்டும் தான் கொடுக்கணும். அதை மட்டும் எடுத்து வச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு அனுப்பிச்சிட்றேன். ஓகேங்களா, ஸோ அப்லோட் பண்ணி விட்டுறேன். நாளைக்கு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாக அந்த வீடியோ எதிர்பார்க்கலாம். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டோட ரிவ்யூ நமக்கு வராது. ஓகேங்களா, ஸோ கொஞ்சம் வேலை இருக்குது. ஸோ அதனால் முடிச்சிட்டேன். ஆக்சுவலி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் முடியறதுக்கு முன்னாடியே நான் வந்து பார்த்திங்கன்னா ஷூட் ஆரம்பிச்சிட்டேன். ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகேங்களா, ஸோ உங்களுக்காக அங்கே பாருங்கள், இந்த டபுள் டாப் இருந்து மறுபடியும் மேலே போச்சு. நான் அங்கேருந்து என்ட்ரி கொடுத்துருந்தேன். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா வந்து இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலேயும் ஒரு டிசெண்டிங்காக அசெண்டிங்கானே தெரில சம்திங்
என்லார்ஜிங்காட்டாக போகுது ஓகேங்களா. ஸோ மேலே ஒரு டச் இருக்குது ஓகேங்களா. ஸோ இருங்க சேனலுக்கு இது ஃபார்ம் ஆயிருக்கான்னு பார்ப்போம். சேனல் எதுவும் ஃபார்ம் ஆன மாதிரி தெரில, சேனல் மாதிரி இல்லை ஓகேங்களா. கிட்டத்தட்ட இது சேனல் மாதிரின்னு சொல்ல முடியல, என்னன்னே சொல்ல முடியல, அந்த லட்சணத்தில் தான் இருக்குது. ஓகே இது சேனல் கிடையாது மக்களே ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நான் மூமெண்ட் கொடுத்துருக்கு ஓகேங்களா. ஸோ இதுலேயும் வந்து தான் சேனல் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு, ஐ மீன் ரெண்டு ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக எடுத்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து பார்த்திங்கன்னா கீழே பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா ஓகேங்களா கீழே வரும், அதாவது 21,242 ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை கீழே பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா மறுபடியும் கீழே போகும். அடுத்து மேலே இந்த ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா, 21,289 சாரி 22,189 சாரி மக்களே அது சொல்லிட்டேன் நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ அந்த பாயிண்ட்டை மேலே பிரேக் பண்ணிச்சுன்னா மேலே போகும். ஆனால் எதுவுமே இந்த சேனலோட ஃபார்மேஷன், ஐ மீன் இந்த சேனலோட பிரேக் அவுட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தா இருக்குது. ஸோ இது ஸ்ட்ரெயிட்டாக போகிற மாதிரி போகுது இந்த ட்ரெண்ட் லைனு. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ ஏதோ ஒரு இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துட்டு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு மேலேயோ கீழேயோ போகும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி நீங்களோட ட்ரேடை பிளான் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நாளைக்கு சேஃபாக சூப்பராக ட்ரேட் பண்ணுங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.